ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் இன்னைக்கு 7வது திட்டம் பார்க்க போறோம், இமைகள் திட்டம். ஓகேங்களா, சரி ஓகே. இது என்னைக்கு துவங்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 23 2023 துவங்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க 23 ஓகேங்களா, 6 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இமைகள் திட்டம் தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டலத்தில் உள்ள ஒரு விரிவான செயல்பாட்டு கட்டமைப்பை நிறுவுவதன் மூலம் பெண் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இமைகள் திட்டம் எங்க இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டலத்திற்குள் ஒரு விரிவான செயல்பாடு. ஓகேவா, ஸோ தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டலத்திற்குள் உள்ள ஒரு விரிவான செயல்பாடு. அந்த பார்த்தோம்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகள் பாலியல் குற்றங்கள்ல இருந்து பாதுகாப்பாரு. ஓகேங்களா, பெண் குழந்தைங்களுக்கு அதான் குற்றம். பாருங்க, தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காக்கும் இமைகள் திட்டம் அறிமுகம். ஓகேங்களா, அதோட நோக்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே, இதோட அமைச்சகம் நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர், அது ஐஜி இருக்காங்களே அவர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணன், அவர் தலைமையில செயல்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஐஜி கண்ணன். பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா மேல, பெண் குழந்தைகள். ஓகே, குறிப்பா பார்த்தோம்னா என்னென்ன ஊர்னு பார்த்துக்கோங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இது எல்லாமே தான் வடக்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிறத அங்க இருக்கிற அந்த மாவட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்னைக்கு பக்கமே காஞ்சிபுரம், அடுத்து அப்படியே செங்கல்பட்டு, அப்படியே வேலூர், அப்படி லைனா வருது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே அப்படி நான் வச்சுக்கோங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர். அடுத்து திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா, ஒரு 1 2 3 4 5 ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்க்கலாம். செயல்பாட்டு அமைப்பு, இது பார்த்தோம்னா செயல்பாட்டு அமைப்பு அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகளை பாலியல் குற்றங்கள் பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிரந்தரம். ஓகேங்களா, நிரந்தர செயல்பாட்டு அமைப்பு. அடுத்து ஒத்துழைப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் வழக்குகளுக்கு ஒருங்கிணைந்த பதில்களை உறுதிப்படுத்தவும் மற்ற அரசு துறைகளுடன் இணைந்து ஈடுபடுகிறது. இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஓகே, சட்ட ஆதரவு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, விரைவான நீதிக்காக 60 நாட்களுக்குள் ஓகேங்களா, 60 நாட்களுக்குள் வழக்குகளின் முறையான பதிவு, செயலாக்க விசாரணை மற்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகியவற்றை இது உறுதி செய்கிறது. எத்தனை நாள்? 60 நாளுக்குள்ளார பண்ணிடணும். பாதிக்கப்பட்ட ஆதரவு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு அளிக்கிறது. அவர்களின் உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துகிறது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து சமூகங்களுக்கு விழிப்புணர்வு கற்பிக்க பள்ளி மற்றும் கல்லூரி உரையாடல்கள், தெரு நாடகங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மூலம் விழிப்புணர்வு முயற்சிகள் முன்னெடுக்கின்றன. ஓகேங்களா, அடுத்து மருத்துவ மற்றும் ஆலோசனை சேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு மருத்துவர்களால் விரைவான மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனை வழங்குவதாக உறுதியளிக்கப்படுகிறது. பார்த்தோம்னா திட்டத்தின் முக்கிய அம்சம் ஃபர்ஸ்ட் செயல்பாட்டு அமைப்பு, இது ஒரு நிரந்தர செயல்பாட்டு அமைப்பு. ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு நடவடிக்கை மேம்படுத்தவும் வழக்குகளை ஒருங்கிணைத்து பதில்களை உறுதிப்படுத்தவும் மற்ற அரசு துறைகளோட சேர்ந்து ஈடுபடுது. சட்ட ஆதரவு பார்த்தோம்னா 60 நாட்களுக்குள்ள அந்த வழக்கை முடிக்கணும் முறையா. பாதிக்கப்பட்ட ஆதரவு என்னன்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு, மறுவாழ்வு அப்புறம் உடல் மற்றும் மனநல கவனம் செலுத்துது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எது மூலியமானா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து, அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உரையாடல் நிகழ்த்துறது, தெரு நாடகம் போடுறது, துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அடுத்து மருத்துவ மற்றும் ஆலோசனை சேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு மருத்துவரால் பார்த்தோம்னா விரைவான மருத்துவ சிகிச்சை, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனையும் கொடுக்குறாங்க. ஓகே, செயல்படுத்தல் விவரங்கள் பார்க்கலாம். பதவியேற்பு, பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் அதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் காவல்துறை தலைமை இயக்குனர், அதாவது டிஜிபி இருக்கா இல்லையா, சைலேந்திர பாபு அவர்கள் இது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இங்க பாருங்க, அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது யாரு அப்படின்னா டிஜிபி சைலேந்திர பாபு. இங்க பாருங்க, இது அமைச்சகம் யார் தலையில
தலைமையில செயல்படுதுன்னா ஐஜி கண்ணன். ஓகேயா, ரெண்டையும் போது குழப்பக்கூடாது. அடுத்து பொது ஈடுபாடு பார்த்தோம்னா சமூக ஈடுபாட்டு நடவடிக்கைகள் மூலம் பெண் குழந்தைகளின் பாதுகாவலர்களாக இத்திட்டம், அதாவது இமைகள் திட்டம் இல்லையா, அது இமைகளாக காவல்துறையின் பங்கை வலியுறுத்துகிறது. ஓகே, விரிவான ஆதரவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடனடி சட்டம் மற்றும் மருத்துவ பதில்களை மட்டுமல்லாமல் நீண்டகால மறுவாழ்வு மற்றும் உளவியல் ஆதரவிலும் கவனம் செலுத்துது. உடனடி மட்டும் இல்லாம நீண்ட காலம் மறுவாழ்வுக்கும் அது வந்து என்ன பண்ணுது, ரெக்கமெண்டேஷன் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இமைகள் திட்டம். ஸோ இமைகள் திட்டம்னாவே என்னது, பெண்களை இமைகளை போல காக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பண்ணதான் பார்த்தோம்னா இமைகள் திட்டம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்த்தோம்னா மாதிரி பள்ளி திட்டம். இது எப்ப அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகஸ்ட் 15, 2018. ஆகஸ்ட் 15னால ஈஸியா ஞாபகம் இருக்கும். இயர் பார்த்தோம்னா 2018 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மாதிரி பள்ளி திட்டம் மாநிலம் முழுவதும் எத்தனை மாதிரி பள்ளிகள் பாருங்க, 32. ஓகேங்களா, நிறுவுவதன் மூலம், அதாவது 2க்கு அப்புறம் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வித்தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இந்த பள்ளியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன வசதிகள் மற்றும் புதுமையான கற்பித்தல் முறைகள் உள்ளடக்கி கல்வியின் சிறந்து விளங்குவதற்காக அளவுகளாக செயல்படும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஓகேங்களா, புதுமையா நவீன வசதியோடு இது பண்றாங்க. அடுத்து இதோட அமைச்சகம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மத்திய அரசின் நிதியுதவியோட என்னது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையால் செயல்படுது. ஸோ நிதியுதவி அளிக்கிறது யாரு, மத்திய அரசு. ஓகே, பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களும் ஆசிரியர்களும். ஸோ மாணவர்கள் எந்த வழியில பயனடைகிறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மேம்பட்ட கல்வி வசதிகள் மற்றும் கற்பித்தலின் தரம் ஆகியவற்றில் பயனடைகிறாங்க. இதே ஆசிரியர்கள் பார்த்தோம்னா தொழில்முறை மேம்பாடு மற்றும் நவீன கற்பித்தல் வளங்களை அணுகுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஓகேங்களா, இவங்க வந்து கத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இவங்க அணுகுவதற்கு ஓகேங்களா அதுக்கு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நவீன வசதி. ஒவ்வொரு மாதிரி பள்ளியிலும் வகுப்பறை, ஆய்வகம், நூலகம், விளையாட்டு வசதிகள், இந்த மாதிரி அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இது வகுப்பறையில ஆய்வகம், அப்புறம் நூலகம், விளையாட்டு வசதிகள். புதுமையான கற்பித்தல் முறைகள்னா என்ன, கற்றல் விளைவுகளை மேம்படுத்த புதிய கற்பித்தல் அணுகுமுறைகளை பின்பற்றுவதை இது வலியுறுத்துகிறது. அடுத்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து மாற்றங்கள், தேசிய கல்வி தரங்கள் மற்றும் சமகால தேவைகளுடன் சீரமைக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது. இது பாடத்திட்ட மாற்றம். பாடத்திட்டம் மாற்றிட்டாங்க, புதுமையான கற்பித்தல் முறை, நவீன வசதி. அடுத்து பொது தேர்வு சீர்திருத்தங்கள், அதாவது தேர்வு அழுத்தத்தை குறைக்க +1 பொது தேர்வுகள் மற்றும் தரவரிசை முறைகள் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அப்படிங்களா, எது +1, +2 கிடையாது, +1ம் அதே மாதிரி தரவரிசை ரேங்க் பட்டியல் போடுவாங்களே அதுவும் ரத்து செஞ்சிருக்காங்க. பள்ளி இணைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாகத்தை சீரமைக்கவும் வளங்களை மேம்படுத்தவும் பல்வேறு பள்ளிக்கூடங்களை ஒருங்கிணைத்து செய்கிறது. ஓகேங்களா, இது பல்வேறு பள்ளிகளையும் ஒருங்கிணைத்து செய்கிறது. மாவட்ட அளவிலான எந்த அளவுக்கு உரிமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒன்னாச்சும் இருக்கணும், ஒரு மாதிரி பள்ளியாச்சும் இருக்கணும், உறுதி செய்து உயர்தர கல்விக்கான சமமான அணுகலை ஊக்குவிக்கிறது. ஒரு மாவட்டத்துல 32 மாவட்டம் பண்ணியிருக்காங்க, அதுல வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துல வந்து கண்டிப்பா இருக்காங்க. ஓகே, செயல்படுத்தல் விவரங்கள் பார்க்கலாம். உருமாற்றம் எப்படி இது உருமாறிக்குன்னு பார்த்தோம்னா சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி முன்மாதிரி பள்ளியாக மாற்றப்பட்ட முதல் பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு இந்த முன்முயற்சியான தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் முன்மாதிரியா இந்த மாத்தினது எந்த பள்ளின்னு பார்த்தோம்னா சென்னை எழும்பூர்ல இருக்க அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, சென்னை எழும்பூர். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ இது பார்த்தோம்னா மாதிரி பள்ளி திட்டம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஒரு முக்கியமான திட்டம் தான். ஸோ அதுல வந்து என்னென்ன இந்த நம்ம டாபிக் வந்து ஒரு டாபிக் எடுத்து ஒரு திட்டம் எடுத்துட்டோம்னா அதை தேதி நோக்கம் போடுறோம் இல்லையா, ஸோ அது என்னென்ன சொல்லிட்டு அந்த ஃபேக்ட் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கதையை எப்போ போல படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அடுத்த 2 திட்டத்தோட மீட் பண்றேன். பாய்.